இந்த 2025 இந்தியாவிலேருந்து ஆப்ரேட் ஆகும் லாங்கஸ்ட் டொமஸ்டிக் ஃப்ளைட் ரூட் இதுதான். டெல்லியிலேருந்து கிளம்பி போர்ட் பிளேயருக்கு ஆப்ரேட் ஆகும் இந்த ஃப்ளைட் தான். டோட்டல் டிஸ்டன்ஸ் 2481. டோட்டல் ஃப்ளைங் ஹவர்ஸ் 3 hours 35 minutes. இந்த ஃப்ளைட்டை ஏர் இண்டியா ஆப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்தது டொமஸ்டிக் ஷார்ட்டஸ்ட் ஃப்ளைட் ரூட். இதில் 2 ஃப்ளைட் ரூட் இருக்குது. ரெண்டுமே 95 கிலோமீட்டர் தான் கிராஸ் பண்ணுது. ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ரூட் டைவ்லேருந்து கிளம்பி குஜராத்தில் இருக்கிற கெசாட்டுக்கு ஆப்ரேட் ஆகிற ஃப்ளைட்டு தான். அலையன்ஸ் ஏர் ஆப்ரேட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் 20 to 30 minutes தான் ஃப்ளைங் ஹவர்ஸ். அடுத்தது அசாமில் இருக்கிற சில்கார்லேருந்து மணிப்பூரில் இருக்கிற இம்பாலுக்கு ஆப்ரேட் பண்ணுற ஃப்ளைட்டு. இதுவும் அலையன்ஸ் ஏர் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 95 கிலோமீட்டர். அடுத்தது இந்தியாவிலேருந்து ஆப்ரேட் பண்ணுற ஷார்ட்டஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் ரூட். பூட்டானில் இருக்கிற பரோலேருந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற பாக்டோரை ஆப்ரேட் பண்ணுற ஃப்ளைட்டு 137 கிலோமீட்டர். இந்த ஃப்ளைட் ரூட்டை ட்ரூக் ஏர் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்தது இந்தியாவிலேருந்து ஆப்ரேட் ஆகிற லாங்கஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் பெங்களூர் டு சான் ஃப்ரான்சிஸ்கோ ஆப்ரேட் பண்ணுற ஃப்ளைட்டு தான். ஏர் இண்டியா ஆப்ரேட் பண்ணுறாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் 13,987. 17 மணி நேரம் 30 நிமிஷத்தில் பெங்களூர்லேருந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ போய் ரீச் ஆகிடும்.